ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மயில் கழுத்து கலரில் நான் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். 2 கட் பேங்கிள் தான். அதில் கம் அப்ளை பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் ஒட்டுறேன். இது வந்து கிளிப் ஸ்டோன் கிடையாது, நார்மலான ஸ்டோன் தான். ஆனால் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனு. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இதை மாதிரி ஒட்டிக்கிறாங்க. அங்கே இந்த பேங்கிளில் ஒரு 5 இடத்துல ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. சைடில் வந்து 2 சைட்லேயும் கம் அப்ளை பண்ணுறேன். இதில் ஐ ஷேப்பு ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டுறேன். இது வந்து கிளிப் ஸ்டோன் தான். அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கும் 4 சைடும் இதை மாதிரி ஒட்டணும். ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஒட்டியிருக்க எல்லா ஸ்டோன்லேயும் சைடில் இதை மாதிரி ஒட்டிக்கணும். இந்த ஸ்கொயர் ஷேன் நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். மிரர் மாதிரி இருக்கிற ஸ்டோன் தான் இது. கொஞ்சம் கம்மு நல்லா அப்ளை பண்ணி ஒட்டிக்கங்க, அப்போ தான் விழாது. இப்போ நான் ஃபுல்லாமே எல்லாத்துக்கும் ஒட்டி முடிச்சிட்டேன். சென்டரில் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து திலகம் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் ஒட்டுறேன். இது கிளிப் ஸ்டோன் தான். ஒயிட் கலரில் ஒட்டுறேன். இது எல்லா சைடும் கேப் இருக்கிற 2 சைடுலேயும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டணும். இந்த டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீட்டாக அழகாக இருந்துச்சு செஞ்சு முடிச்சதும். இப்போ பாருங்கள், செஞ்சுட்டேன். இப்போ இதை மாதிரி 2 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சிங்கிள் பேங்கிள் எடுத்திருக்கேன். இது 4 கட் பேங்கிள். இதில் நடுப்புற வந்து ஐ ஷேப் ஸ்டோனும் 2 சைடுலேயும் ரவுண்ட் ஷேப் ஒயிட் கலர் ஸ்டோனும் ஒட்டியிருக்கேன். எல்லாமே கிளிப் ஸ்டோன் தான். இதுவும் அங்கங்கே கேப் விட்டு இது மாதிரி ஒட்டணும். சென்டரில் வந்து ப்ளூ கலரும் 2 சைடுலேயும் ஒயிட் கலரில் குந்தன் ஸ்டோன் ஒட்டுறேன். பார்த்துங்க. நம்ம அந்த 2 கட் பேங்கில் ஒட்டின மாதிரியே இங்கேயும் டிஸ்டன்ஸ் விட்டு அது மாதிரி ஒட்டுறோம். இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பேங்கிள்ஸ்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன், காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பேங்கிள் செட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.